வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாலிவுட்ல வெளியாகி செம்ம ஹிட்டான ஒரு அதிரடி காமெடி படம் தான் த அதர் கைஸ். வில் ஃபெரெல் மற்றும் மார்க் வெல்பெர்க் இவங்களோட காம்போவில் வெளிவந்த இந்த அதிரடி காமெடி படம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, நியூயார்க் நகரத்துல சாமுவேல் எல் ஜாக்சன் மற்றும் டுவைன் ஜான்சன் இந்த ரெண்டு போலீஸ்காரங்க தான் கெத்தான போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க. ஒரு கேஸ்ல இந்த ரெண்டு போலீஸ்காரங்களுமே இறந்து போறாங்க. சோ மத்த போலீஸ்காரங்க எப்படியாச்ச அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டியில நம்ம ஹீரோக்களான மார்க் வெல்பெர்க் மற்றும் வில் ஃபெரெல் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு பேரையுமே மத்த போலீஸ்காரங்க ஒரு மொக்கையான போலீஸ்காரங்களா பாக்குறாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சாதாரண பில்டிங் பர்மிட் கேஸ அட்டன் பண்ண போகி அந்த கேஸ் 32 பில்லியன் ஊழல் உள்ள ஒரு கேஸா மாறுது. இதுக்கப்புறம் அந்த கேஸ் மூலமா வர பிரச்சனைகளை ஹீரோக்கள் எப்படி எதிர்கொள்றாங்க, அந்த ஊர்லயே கெத்தான போலீஸா அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, அமைதியான குணம் கொண்ட வில் ஃபெரெல், முன்கோபம் குணம் கொண்ட மார்க் வெல்பெர்க் இவங்களோட காம்போ இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு படத்துல சூப்பராகவே இருக்குது. படத்தோட திரைக்கதை சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு போர் அடிக்காத திரைக்கதைய இந்த படத்துல நீங்க நல்லாவே எதிர்பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோக்கள் கதாபாத்திரத்தை தவிர துணை நடிகர்கள் கதாபாத்திரத்துக்கும் இவங்க நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. படத்துல வர காமெடி காட்சிகள் பல இடங்கள்ல சிச்சுவேஷன் காமெடி காட்சிகளா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஹீரோக்கள் பண்ற காமெடிகள் ஆகட்டும், படத்துல ஹீரோக்களுக்கு கேப்டனா மைக்கேல் கீட்டன் வருவாரு. அவரு பண்ற காமெடிகள் ஆகட்டும், இதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. வழக்கமா ஹாலிவுட் படங்கள்ல வர ஆக்ஷன் காட்சிகளை இந்த படத்துல செம்மையா கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, ரூஃப் டாப் சேசிங் ஆகட்டும், விஸ்பர் ஃபைட்டிங் ஆகட்டும், இந்த இடங்கள்ல சிரிப்பு நல்லாவே வருது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சோ ஊழல் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இவங்க பெருசா போக்கஸ் பண்ணாதனால அந்த இடங்கள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த வேகம் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே குறைய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல வில்லன் கதாபாத்திரத்துக்கு இன்னுமே முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல லிப்லாக் மொத்த காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.